Day 58 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா YouTube SEO என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த processல நம்ம மெயினா என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம YouTubeல போஸ்ட் பண்ற வீடியோவை எப்படி YouTubeோட சர்ச் ரிசல்ட்ல ஆர்கானிக்கா நம்ம கொண்டு வருதுங்கற process தாங்க இதுல நம்ம பண்ணுவோம். இதுல நம்ம பிரைமரி கோலா என்ன வச்சிருப்போம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம YouTube வீடியோவை எப்படி நம்ம ஆர்கானிக்கா எந்த ஒரு பெய்ட் சர்வீஸ் இல்லாம நம்ம ரேங்க் பண்றது அப்படிங்கறத மெயினா பார்ப்போங்க. அப்புறம் நம்ம போஸ்ட் பண்ற வீடியோவோட வாட்ச் டைமை இன்கிரீஸ் பண்றதுக்கு என்னென்ன process பண்ணுவோங்கறத இதுல நம்ம பிரைமரி கோலா நாம வச்சிருப்போங்க. இப்போ இதுல கீ எலிமெண்ட்ஸா என்னென்ன process பண்ணனும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம YouTubeல அப்லோட் பண்ற வீடியோக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க. அந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்கோ அது ரிலேட்டடா நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி நம்ம YouTubeல அப்லோட் பண்ற வீடியோக்கு நம்ம டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கீவேர்டை ஆட் பண்ணி ஒரு கண்டென்ட்டா நம்ம கொடுக்கிறதுனால நம்ம ஆர்கானிக்காவே இந்த வீடியோ வச்சு நம்ம YouTubeல ரேங்க் ஆக ரொம்பவே சான்சஸ் அதிகமா இருக்குங்க. இதுக்கு அப்புறம் ஐ கேட்சியான தம்ப்நெயில் யூஸ் பண்றது, அப்புறம் ப்ராப்பரான ஹேஷ்டேக் வந்து என்ன கேட்டகரியோ அது ரிலேட்டடா நம்ம கொடுக்கிறது, அப்புறம் சப்டைட்டில் ஆட் பண்றது, இந்த மாதிரியான கீ எலிமெண்ட்ஸ்லாம் பண்றதுனால நம்ம ஆர்கானிக்கா ரேங்கிங் ஆக ரொம்பவே சான்சஸ் அதிகமா இருக்குங்க. அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ற வீடியோக்கு இந்த மாதிரி என்கேஜிங்கா நம்ம கொடுக்கறதுனால வாட்ச் டைம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம ஆர்கானிக்கா டிராஃபிக் வந்துட்டு ரெகுலரா வந்துகிட்டே இருக்குங்க. இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம யூடியூப் SEOங்கிற ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா யுடிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்க.